ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? இங்கே விஜயோட வீட்டில் விஜயோட சித்தப்பா உள்ள என்ட்ரி ஆன உடனே தாத்தா அப்படியே டென்ஷன் ஆகிடுவார். யார் இவர் இங்கே வர சொன்னது? இங்கேருந்து நீ கிளம்புப்பான்னும் போது, என்னங்க நான் தான் வர சொன்னேன், என்ன நம்ம வீட்டு மாப்பிள்ளையை வெளியே அனுப்புறீங்கன்னும் போது, வேண்டாம் விஜய் இவரை பார்த்தாருன்னா அவ்வளோதான், சரியான கோபத்தில் ஆகிடுவான்னும் போது, அப்பா என்னப்பா என் வீட்டுக்காரர் ஏன் எதிர்க்கே வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்கிறீங்கன்னும் போது, என்னம்மா என்ன இந்த வீட்டுக்குள்ளே எது நடந்ததோ உங்களுக்கு தெரியாத பண்ணுறீங்க? விஜயை கம்ப்ளைண்ட் பண்ணி உட்கார வச்சுட்டு விஜய்க்கு இவ்வளோயும் கெட்டது பண்ணவன் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருந்தால் விஜய் என்னம்மா நினைப்பாங்க? இதுங்க எதாக இருந்தாலும் விஜய்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு. வேண்டாம் சாரதா, அனுப்புகிற வேலையை பாரு போது, என்னம்மாம்மா என்னை எல்லாமே தப்பாகவே நினைப்பீங்களா? எனக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களான்னும் போது, போதும்பா நீ ரொம்ப சின்ன பையன் இல்லை, உனக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது. தயவுசெய்து ஏற்கனவே என் குடும்பம் நிம்மதி இல்லாத இருக்குது, இங்கேருந்து நீ போனாலே என் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் தாத்தா அவங்க மருமகனை பார்த்து சொல்லவும், பாட்டி இங்கே சரியான சண்டை பிடிக்கிறாங்க. விஜயோட தாத்தா எப்பவுமே விஜய்க்கு சப்போர்ட்டாக தாங்க இருப்பார். ஏன்னா தாய் தகப்பை இல்லாத வளர்ந்தார். தாத்தாவோட பாசத்துலேயும் பாட்டியோட பாசத்தையும் வளர்ந்தவர். எப்பவுமே விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார் விஜயோட தாத்தா. லைக் பண்ண